ஹாய் கைஸ், நான் உங்கள் வாசிம். இது உங்கள் தகவல் களம். நாம் எல்லாருக்குமே சென்னையில் ஒரு மெயினான இடத்துல ஒரு வீடோ ஒரு இடமோ வாங்கணும்னு ஆசைப்படுறோம். பட் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி சென்னையில் அதுவும் மெயினான இடத்துல ஒரு வீடோ ஒரு இடமோ கிடைக்கிறது ரொம்ப ஒரு குதிரை கொம்பாகவே இருக்குது. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாகவே இருக்குது. அப்படி சென்னையில் மெயினான இடத்துல கிடைச்சாலுமே ரேட்டு ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. இல்லை ரேட் ரொம்ப கம்மியாக கிடைக்குது அப்படின்ட்டு பார்த்தோன்னா அது சென்னையை விட்டே ஒரு 20-30 கிலோமீட்டர் அவுட்டரில் போய் தான் நமக்கு ஒரு இடம் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது சென்னையில் ரொம்ப மெயினான ஒரு இடத்துலையும் பிரைஸும் ரீசனபிள் பிரைஸா இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்டை ஃபியூச்சர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி அவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் கிஷ்கிந்தா ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் வெறும் 3 கிலோமீட்டர் தான். அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்டில் கனெக்டிவிட்டிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா அவுட்ரிங் ரோடு ஜஸ்ட் 500 மீட்டர், கிஷ்கிந்தா மெயின் ரோடு 300 மீட்டர், தாம்பரமே ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்கனால கனெக்டிவிட்டிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. 24/7 நீங்கள் ஈஸியாக இந்த ப்ராஜெக்ட்லேருந்து கனெக்டிவிட்டி அக்சஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து CMDA அண்ட் ரெரா அப்ரூவரோட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் விசாரிச்சு பார்த்த வரைக்கும் டாக்குமெண்ட்லாம் கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு டைம் செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. பொதுவாக வீடு வாங்குறவங்களுக்குலாம் ஒரு ஆசை இருக்கும், நம்ம வாங்குற ப்ராஜெக்ட் வந்து ஒரு மெயினான இடத்துல லொக்கேட் ஆகிருக்கணும், குடியிருப்புக்கு மத்தியில் லொக்கேட் ஆகிருக்குன்னு எல்லா வசதியிலையுமே நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு எல்லாருமே விருப்பப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக சுற்றி குடியிருப்புக்கு மத்தியில் தான் அமைஞ்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா தாம்பரத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கனால நீங்கள் எல்லா தேவையிலுமே உங்களால் ஈஸியாக பூர்த்தி செஞ்சுக்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்டோட அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தோம்னா 30 ஃபீட்லையும் 24 ஃபீட்லையும் கொஞ்சம் வைடான பிளாக் டாப் ரோடு போட்டிருக்காங்க. ரோடை பார்க்கும்போது தெரியுது நல்ல குவாலிட்டியான ஒரு ரோடாக தான் போட்டு வச்சிருக்காங்க. தென் இந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றி காம்பவுண்ட் வால் கொடுத்து வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒரு பிளாட்டுக்குமே சுற்றி சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்து வச்சிருக்காங்க. வாட்டர் கனெக்ஷன் ஒரு பிளாட்டுக்கு தனித்தனியாக கொடுத்து வச்சிருக்காங்க. போரும் போட்டு வச்சிருக்காங்க. ஓகே சார், இந்த ப்ராஜெக்ட் சென்னையில் மெயினான ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்கிறீங்க, குடியிருப்புக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு, ப்ராஜெக்ட் உள்ள என்ட்ரி ஆகும்போது என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே சார், அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் ஓவராலாக எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டில் எவ்வளோ பிளாட் அவைலபிளாக இருக்குது, தென் இவங்க மினிமம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வரை சேல் பண்ணுறாங்க, பெர் ஸ்கொயர் ஃபீட் என்னென்னு சேல் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஓவராலாக ஒரு 87 சென்ட் உள்ள ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான். அதாவது ஒரு காம்பேக்டான ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். உடனே வீடு கட்டி நீங்கள் குடியேற மாதிரி உண்டான ஒரு அழகான ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டில் ஓவராலாக 21 பிளாட்டு. இந்த 21 பிளாட்டில் 11 பிளாட் ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ 10 பிளாட் தான் அவைலபிளாக இருக்குது. இங்கே மினிமம் 957 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் 1350 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இவங்க சேல் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க பெர் ஸ்கொயர் ஃபீட் 3600க்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது 3600க்கு சேல் பண்ணுறாங்க. பட் இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே பக்கத்துலேயே ஒரு 4-5 ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல 3800, 4000, 4200 இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் வேணுன்னா அந்த 4 ப்ராஜெக்ட்லையுமே விசாரித்து பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்டா இங்கே உள்ள எல்லா ப்ராஜெக்டை கம்பேர் பண்ணும்போது இவங்க தான் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. நீங்கள் மற்ற ப்ராஜெக்டை விசாரித்து பார்த்துட்டு கூட வந்து இவங்கள்ட்ட நீங்கள் ஒரு பிளாட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், இந்த ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது இவங்கள்ட்ட தான் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த ஏரியா அவுட்டரில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. ஜஸ்ட்டு 3 கிலோமீட்டரில் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனை இங்கே ரீச் ஆகிடலாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஸ்கூலாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இது மூணுக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்கூல் எக்கச்சக்க ஸ்கூல் இருக்குது. உங்களுக்கு தெரிவிக்கிறக்காண்டி ஒரு 2-3 ஸ்கூல் சொல்கிறேன். சாய்ரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, சான் அகாடமி ஸ்கூல் ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்லேயே இருக்குது. நீங்கள் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா CIT இருக்குது, மாதா காலேஜ் இருக்குது, வண்டலூரில் கிருஷ்ணன் காலேஜ் இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்க காலேஜ் இருக்குது. நீங்கள் வேலை வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பக்கத்தில் பெருங்கலத்தூரில் ஸ்ரீராம் கேட்வே IT கம்பெனி இருக்குது. இல்லை தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க IT கம்பெனியோட கூடாரம்னு சொல்லலாம். மெப்ஸ், தாம்பரம் மெப்ஸ் அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது உங்களுக்கு கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இந்த ப்ராஜெக்ட்லேருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே சார், இவ்வளோ வசதிகள் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு, மெயினான ஏரியாலே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறீங்க. இருந்தாலும் இந்த இடத்தோட க்ரோத் எந்த அளவில் இருக்கும்? தென் நான் எதுக்காண்டி இங்கே ஒரு பிளாட் சூஸ் பண்ணேன்னா நிறைய இடத்துல போட்டிருக்காங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அப்படி இருக்கும்போது நான் ஏன் இங்கே ஒரு பிளாட் சூஸ் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் மற்ற இடத்துல போய் விசாரித்து பார்த்துட்டு வாங்க. அவங்க என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்க, இவங்க என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னு. அப்படி நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இவங்க ப்ராஜெக்டை தான் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அந்தளவு இவங்க ப்ரைஸ் கம்மியாக சொல்கிறாங்க. நம்மளே கேரண்டியாக சொல்லலாம். ஏன்டா பக்கத்துலேயே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அவங்க கொடுக்குற ப்ரைஸோட இவங்க ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப மெயினான இடத்துலேயே லொக்கேட் ஆகிருக்கு. சென்னையில் இப்போ உள்ள சூழ்நிலையில் ஒரு CMDA பிளாட் வந்து இவ்வளோ கம்மியான ஒரு ப்ரைஸில் வேறு எங்கேயும் உங்களால் சூஸ்
யூஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு இவங்க பிரைஸ் ரொம்ப கம்மியாக கோட் பண்ணியிருக்காங்க. ஓகே சார், இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காண்டி உள்ள ப்ராஜெக்டா இல்லை உடனே வீடு கட்டி குடியேற மாதிரியான ப்ராஜெக்டான்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ரெண்டுக்குமே இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காண்டி வாங்கி போட்டேன், எனக்கு ஃபியூச்சரில் இவங்க சேல் பண்ணி தருவாங்களா, ரீசேல் பண்ணி தருவாங்களான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி உங்கள் ரீசேலுக்குமே சப்போர்ட் பண்ணி தராங்க. அது இல்லாமல் நீங்கள் ஃபேமிலியோட இந்த சைட்டை பார்க்க வந்தீங்கன்னா உங்களுக்கு சைட் விசிட்டுமே அரேஞ்ச் பண்ணி தராங்க. உங்களுக்கு டோர் டு டோர் இவங்களே கூட்டிகிட்டு வந்து இவங்களே விட்டுறாங்க. சைட் விசிட் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தராங்க. இப்படி ஒரு மெயினான இடத்துல ஒரு அழகாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் ஒருபோதும் மிஸ் பண்ணாதீங்க. டெஃபினெட்லி சைட் டு சைட் வந்து பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிச்சிரும். இவங்க சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் நம்ம சைட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு காம்படிட்டர் சைட்டையும் போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க என்ன ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க, நம்ம என்ன ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோன்னு தெரியுங்கிறாங்க. அப்படிங்கும்போது டெஃபினெட்லி நீங்கள் இவங்க சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சைட்டை நீங்கள் வாங்கிடுவீங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்காண்டி ஸ்கொயர் ஃபீட் 3600 நீங்கள் நம்ம தகவல் களம்ங்கிற பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு சிறிதளவு இவங்க நெகோஷியபிளும் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் பார்க்க வரும்போது தகவல் களம் யூடியூப் சேனலில் பார்த்து வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டை நீங்கள் உங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம். ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட்டை சுற்றி உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிக்கிட்டேன். மேலும் இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே சாரோட நம்பர் தரேன். நீங்கள் டேரெக்டாக அவங்கள கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வீடோ ஒரு லேண்டோ வாங்குற மோட்டிவில் இருந்தீங்கன்னா இறைவன் எங்கள் யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு ஒரு வீடோ ஒரு லேண்டோ வாங்குற வாய்ப்பை ஏற்படுத்தி தருவான். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.